Android users, குறிப்பா சாம்சங் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்கை பத்தி தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். இந்த செட்டிங் எல்லாருக்கும் தெரியும், பட் அதுல இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். உங்களுடைய சாம்சங் மொபைல்ல மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங் கண்டிப்பா எதுக்குன்னு தெரியும். ஒருவேளை உங்க மொபைல் சரியா ஒர்க் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மொபைல்ல ரிப்பேர் பண்ணக்கூடிய ஷாப்புக்கு கொண்டு போவீங்க. விஷயம் தெரிஞ்சவங்க மெயின்டெனன்ஸ் மோட ஆன் பண்ணி கொடுப்பாங்க. விஷயம் தெரியாதவங்க இதை எதையுமே டச் பண்ண மாட்டாங்க, டைரக்டா அவங்க கையில கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும் போது உங்க போன்ல ஆல்ரெடி எக்கச்சக்கமான பர்சனல் மீடியா ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஒருவேளை அதை அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை வேற யாருக்கும் ஷேர் பண்ணலாம், மேபி நடக்கலாம், உறுதியா சொல்ல முடியாது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் மோட் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், பட் டீப்பா உள்ள போயிட்டு ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல. ஸோ அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஸோ வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா சொல்லணும்னா அக்டோபர் மாசம் 2022 சாம்சங் இந்த மெயின்டெனன்ஸ் மோட அறிமுகப்படுத்துறாங்க. எதுலனா One UI 5.0, அதாவது ஆண்ட்ராய்டு 13 அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அவங்களுடைய மொபைல் எதுவா இருக்கும் அந்த டயத்துல? சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் மொபைல்ல இந்த மெயின்டெனன்ஸ் மோட் ஃபர்ஸ்டா அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய எல்லா மாடல் மொபைல்களையும் இந்த மெயின்டெனன்ஸ் மோட நீங்க பார்க்கலாம். நானும் ஆண்ட்ராய்டு 13 பயன்படுத்திருக்கேன். அதுல சிம்பிளா மெயின்டெனன்ஸ் மோடு கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா மெயின்டெனன்ஸ் மோடோட பேஜை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்டெனன்ஸ் மோடு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல ஒரு சின்ன பிரச்சனை, சின்னதோ பெருசோ வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மொபைல் ஷாப் கடைக்கு கொண்டு போவோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெயின்டெனன்ஸ் மோட ஆன் பண்ணிட்டு கொடுப்போம். எதனால நம்ம கொடுப்போம்? நம்மளுடைய டேட்டாவை அவங்க சேவ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா ஷேர் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம கொடுப்போம். தெரியாதவங்க இதை பண்ணிடுவாங்க, தெரிஞ்சவங்க இதை ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த மொபைலை அக்சஸ் பண்றாங்க. அக்சஸ் பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷா ஒரு மொபைலை வாங்கினோம்னா என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குமோ அது மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். சரி, எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ணிக்கலாம். பட் மெயின்டெனன்ஸ் மோட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எதெல்லாம் ஆட் பண்ணாங்களோ அது ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆயிடும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா சாம்சங்கோட One UI 7.0ல இந்த மெயின்டெனன்ஸ் மோட்ல ஒரு 2 விஷயத்த ஆட் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மெயின்டெனன்ஸ் மோட ஆன் பண்றதுக்கு முன்னாடி உங்க போன்ல உள்ள டேட்டா, மீடியா ஃபைல் எல்லாத்தையும் நீங்க பேக்கப்பா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 2 விஷயங்கள் கொடுக்குறாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல பேட்டரியும் டிவைஸ் கேரும் ஒண்ணு போல இருக்காது. இங்க பேட்டரி தனியா இருக்கும், அதே மாதிரி டிவைஸ் கேரும் தனியா இருக்கும். அப்ப நம்ம டிவைஸ் கேருக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கீழே மெயின்டெனன்ஸ் மோடுன்னு இருக்கு. ஸோ இந்த பேஜை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது One UI 5.0ல இந்த மாதிரி பேஜ் இருக்காது, அது வேற மாதிரி, இது வேற மாதிரி நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க இதை படிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா டெம்பரரி கிளவுட் பேக்கப், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பேக்கப், இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. 2ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க போன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க பேக்கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இந்த மெயின்டெனன்ஸ் மோட டர்ன் ஆன் பண்ணுங்க. டர்ன் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பண்ணாம நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை அவரு, அதாவது சரி பண்ணக்கூடிய நபர் ரீசெட் கொடுத்தாருன்னா மொத்த டேட்டாவும் காலி ஆயிடும். ஸ்டார்டிங்ல இந்த செட்டிங்கை அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லை, தனியா நம்ம பேக்கப்பா எடுத்து வச்சுக்கணும். பட் இங்க நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம டெம்பரரி கிளவுட் பேக்கப் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் வித் சாம்சங் கிளவுட், சாம்சங் கிளவுட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பேக்கப், இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க இங்கேயும் பேக்கப்பா எடுத்து வச்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல சாம்சங் மொபைல்ல இந்த மெயின்டெனன்ஸ் மோட் எதுக்குன்னு தெரியும், பட் டீப்பா நீங்க ஆராய்ஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாரெல்லாம் சாம்சங் மொபைல் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப் காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும்
அங்க ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்கான், அதை தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.